நீங்கள் பார்க்குறது நம்ம டார்க் ஆல்ஃபா கேமிங். நீ நம்ம என்ன பண்ணுறோம், விடிஜி ஸ்குவாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம ஐடி, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன். நம்பர் அவ்வளோவா தெரிலனா வீடியோ கிளாரிட்டி மன்னிச்சுக்கோங்க. நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 1126209974. கரெக்டாங்க. ஓகே, பார்க்கலாமா? இதுதான், பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னடா இது பாட் ஐடியெலாம் ஓப்பன் பண்ணிக்கணும்னா கேட்டிங்கன்னா அப்படிதான். அந்த ஐடி என்னாச்சுன்னே தெரியல, அது பேன் ஆயிடுச்சு. ஐயோ, குர்குரே சாப்பிட்டே பிகில் படம் பார்த்துட்டு கேம்பாக குடிச்சிட்ருக்கேன். சரி, இந்த உண்மை அருமையான மாலை பொழுதில் உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து ஒரு மேட்ச் போட்டு யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சட்டுப்புடுன்னு போதும். அடுத்து உங்களுக்கு ஹாரர் கேம் வேணுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஆஹா, இந்த குர்குரேல இது இருக்குங்க பாருங்கள், காட்டுறேன். இதாங்க அது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டடி ஆரஞ்சு கலர் குர்குரே பேக்கெட். 10 ருபீஸ் தான். சைடில் கார்னரில் போட்டிரும்ப. செம்மையாக இருக்குது. மூணிக்கா இதுங்க ஃபேஸ் கேம் கொஞ்சம் டெலிட் பண்ணிடலாம். இந்த தேவையில்லது. ஏன்னா மேப்பும் மறைக்குது, மேட்சோட பவரும் மறைக்குது, கேமராவும் மறைக்கும். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஃபேஸ் டிவியில் 9th anniversary நியூ ஈவெண்ட். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்ம தாங்க. இப்போ ஒரு புது ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா? லார்டஸ்டிஸ் நேபாளம் பத்துத்தலை அட்டுக்கலாம் லார்டஸ்டிஸ் நேபாளம் அப்படின்ட்டு ஒரு பாட்டுங்க. ரொம்ப இன்டர்நெட்டில் மும்மரமாக பேசிக்கிறாங்க. இதுக்குள்ளே கச்சக்குன்னு கஞ்சம் கடக்கா போட்டான்னு வச்சுக்கோங்க, என் அம்மா வந்தாலும் கவலையே இல்லை. ஆஹா, எப்படி இருந்தால் பார்த்தீங்களா? டா, ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கீங்க டாடி. உண்மையிலே சொல்கிறேன். கிடச்சோடனே ஏதாவது ஒரு கன் கிடச்சது இவங்களுக்கு பசங்களுக்கு, அதுதான் அப்படி போயிடுறாங்க போல. இந்த புல்லட் இவ்வளோ இருக்கே, வேஸ்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன எவன் காசு போகுது, எனக்கு என்ன கவலை. குர்குரே வேணாம். இங்கே இருக்கு. அருமையோ அருமை. வந்தோடனே கிளி வந்து தலையை கொடுக்குறான். சரி, இந்த மாதிரி என்ன நம்ம பாட்டுக்கு போவோம். டக்குன்னு இந்த பக்கம் எவனாவது வரணும். அந்த திக் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது. என் மொபைல் வேறு லேக் ஆகும். வீடியோவில் அது கவர் ஆகுதா கூட பார்க்க முடியாத அளவுக்கு லேக் ஆகுதுங்க. தெரில சரியா. எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலைங்க. ஆனால் சுடுற சத்தமும் எல்லாம் ஆரோ மார்க் இல்லை, இங்கே தான் கட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பீமா சக்தி மாரி இங்கே ஒன்று இருக்குல்ல, என்ன பேர் மறந்துட்டேன். பின்னாடி இருக்கான். ஆஹாஹா, இனிமையான மாலை பொழுதில் எவனோ கேவலமாக பஜாரா மாரி சண்டை போடுறான். யாரா அவன்? ஏய், இங்கேருந்துடா சொல்கிறேன். என் கண்ணுக்கு மட்டும் தெரிறான். அவனை பிறந்துடுறான். எங்கே இருக்கான்? ஒரு வேளை மேலே உட்காந்துருக்கானோ? செத்துறான். என் கண்ணில் வந்து மாட்டுறியடா.
உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வெக்கம், ஏதாவது மானம், மரியாதை ஏதாவது இருக்கா? தேவையில்லாமல் கரெக்டாக வந்து சாவறானுங்க நம்ம கையிலே, நம்மளுக்காகவே. பரவாயில்ல, இதனால நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது தான். கில்ல கிடைக்குது வந்த முதல் மேட்சில். ஆஹா, இங்கேதான் இறங்குவான் அப்படியே. ஏதாவது மேலே எவ்வளோ மேலே ஏற முடியுமோ அவ்வளோ மேலே ஏறிடுவாங்க. நம்பிடாதீங்க. 30 ஏமோ இங்கே தான் அர்னசல் இருக்கே, ஒன்றுமே இல்லை. அர்சனல் பேரெல்லாம் வாயில் விட்டு வருது. இந்த புல்லட் தேவையில்ல, டக்குன்னு பின்னாடி திரும்ப பார்த்தா நான் இருப்பான். அப்படியே இருங்க. உங்களுக்கு கொடுக்குறேன், நம்மளுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எவனும் ரிவைவ் பண்ணுறேன்டா. ஆஹா, இப்போ உங்கள் மைண்டு யூஸ் பண்ணணும். நேராக போய் ரஷ் அடிக்கக்கூடாது. நம்ம மொபைல் அப்படிப்பட்டதில்லை. ஐயோ, அதுக்குள்ளே ரிவைவே பண்ணி முடிச்சிடுவான் போலையே. பண்ணிட்டான். எங்கே ஓட போகிறான்? எங்கேயாவது ஓடி வளைய தான் அவன் மைண்டு பிளான் பண்ணும். அதோ வரேன் பாரு. எங்கடா வர? செத்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற பவரில் அவன் ரிவைவ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் ஆல்ரெடி ரிவைவ் பண்ணியிருக்கான். மேலே கீழே எங்கேயாவது தான் இறங்குவான். ஒரு கவலை இல்லை நம்மளுக்கு. நம்ம எங்கே கவலைப்படணும்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா? எங்கள் செல்லக்குட்டி மேலே வானத்துலேயே இறங்குவார். செல்லக்குட்டி வந்துட்டான்டா. சரி. நம்மளை பார்த்துருப்பாங்க. எங்கடா இருக்கீங்க? யூஸ் பண்ணுவோமா? பாரு, செத்துட்டாங்க. வெற்றிகரமாக நம்ம இறங்கின பேசு நம்ம கூட நட்டாச்சு. ஆஹா, ஜோன் வேறு பிடிக்கணும். இன்னும் 29 செகண்ட்ஸில் வேறு முடிய போகுது. குர்குரே வேறு கிரேவிங் சாப்பிடல. என்ன டேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த குர்குரே இன்னும் சாப்பிட மாட்டேன். ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்று சாப்பிட்டேன். கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு நிறையா. இப்போ என்கிட்ட பெஸ்ட் லேஸ் எதுன்னு கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறது குர்குரே.
லாஸ்ட் ஜோன் எங்கே போகிறானுங்க பார்த்துணும். கிளாக் டவருக்கும் இதுக்கும் நடுவில். சூப்பர் சூப்பர். வீட்டுக்குள்ளெல்லாம் போய் சடனாக ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஹா, இந்த வீட்டுக்குள்ளே எவனோ இருக்கான் பக்கா, நான் சொல்லுவேன். அங்கே போகிறான் பார்த்தீங்களா? டேய், எனக்கெல்லாம் தெரியும்டா. லாக் ஆகி தொலையுது. சரி வாங்க, நம்ம ஜோனுக்குள்ளே டக்குன்னு போயிடுவோம். ப்ரீ ரீச் ஆனால் தாங்க இந்த கேம்லலாம் உண்டே. பாருங்க, லாக்கே ஆகலை. ஐயோ, குர்குரே வேற கையில் மாட்டுது. ஆஹா, என்னம்மா தயாரிச்சு வச்சுருக்காங்க குர்குரே. இங்கே எவ்வளோ இருக்காங்க பக்கா சொல்கிறேன். ஏன்னா குதிரை நிற்கிது இங்கே, இது வேறு இருக்குது. குதிரை இந்த பக்கம் திரும்பிங்கன்னா பையன் மேலே ஏறியிருக்கான். நம்ம கொஞ்சம் நல்லா முஸ்டாக காப்போம். இந்த கன்னு உள்ள ஸ்கில்லு வச்சுட்டு ஒன்றும் பண்ணலாம். ஏதாவது நான் சோகம் என்னென்னா, திருச்சிற்றம்பலத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இருக்கான். ஏன்னா என் மொபைல் லேக் ஆகும். ஏய் நிற்கிறாங்க மாட்டு. சாவ். அன்ஸ்டாப்பபிள். இந்த மொபைல் வச்சுட்டு நான் இப்படி அடிக்கிறேன்னா என்னையெல்லாம் பாராட்டணும். அது எவ்வளோ ஆகுது பாரு. இப்படியெல்லாம் இருந்தால் லாஸ்ட் ஒன்று நான்லாம் இப்படிங்க ரீஜியனுக்குள்ளே வருவேன். இன்னும் நான்லாம் ஒரு நல்ல ரீஜியனல் பிளேயர். நான் ஒருத்தன் எம்மா அவன். ஏய் எங்கடா இருக்க, வெளியே வாடா. அங்கே வரான் பாரு. லேக் வேறு ஆகுது. தேவையில்லாத எடுத்து போடு. இந்த புல்லட்டே இப்போ வேணாம், ஏன்னா நம்மளது இன்ஃபினிட். என்னோட அவ்வளோதான் மாட்டி சார். ஏய் அது அவ்வளோதான். எப்படி மாசான ஒரு போயாவா? போயா வெறித்தனம் மாசுங்க. பை. அதாவது அதாகப்பட்டது என்னன்னா, நான் ஜெயித்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? தலை அஜித். எதுக்குடா நீ இப்போ தேவையில்லாமல் அஜித்துன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குது. ஏன்னு காட்டட்டா? வெயிட் கர்றோ. என் என் ஜெயிச்சதுக்கு காரணம் அஜித் குமார். ஜெயிச்சிட்டன்ல, அவ்வளோ. அதான் கிளம்புங்க. 2 பூயா பார்த்துங்க, 2 பூயா சேர்க்க வச்சுருக்காங்க. பாய். அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் உங்கள் விடிஜி. நான் உங்கள் விடிஜி கேமிங்க்கு ஓஹோ பொடே. ஆஹா, என்ன சொல்கிறா? கேம்பா தாண்டா. ஆஹா, சமங்க கேம்பாங்க. சரிங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.
டாட்டா டாட்டா பை பாய்.